இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை. இந்திய ஆயுதம் பாகிஸ்தான் ஆயுதம் தமிழனை கொல்ல, தமிழச்சி கொல்ல. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கோல்டு வார், 2 நாட்டு ஆயுதங்களும் தமிழனை கொல்ல. இஸ்ரேல் ஈரான் ஜென்ம பகை, இஸ்ரேல் கைபர் ஜெட் விமானத்தில் ஈரான் குண்டுகள். இத்தனை நாடுகளின் வல்லரசு நாடுகளினுடைய ராணுவ பலத்தை எதிர்த்து நின்றார் மாவீரர் திலகம் பிரபாகரன். பிரபாகரனை போன்ற ஒரு வீரன் இதுவரைக்கும் பிறந்ததில் பிறக்க போறதும் இல்லை. நான் வரலாற்றை முறையாக பிடித்தவன். ஸ்பார்டாவினுடைய அந்த 300 வீரர்களின் தெர்மாப்பிளை யுத்தத்தை திரைப்படமாக பார்த்திருக்கேன். நான் கல்லூரியில் படிக்கிற போது என் பேராசிரியர் டிவல் அதை வர்ணிக்கிற போது கண்கலங்க வர்ணிப்பாரு. என் இருதயத்தில் ஆழமாக பதிந்தது தெர்மாப்பிளை காட்சி தான். பிடல் காஸ்ட்ரோ அதை ரெஃபர் பண்றாரு, சே குவேரா அதை ரெஃபர் பண்றாரு, நெப்போலியன் அதை ரெஃபர் பண்றான். இந்த தெர்மாப்பிளை யுத்த காட்சி படமா வந்திருக்கு 300. அதை தன் தளபதிகளுக்கெல்லாம் பிரபாகரன் போட்டு காமிச்சாரு. இந்த படத்தை போட்டு காமிச்சார். தெர்மாப்பிளை வீரத்தை விட வீரர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அந்த ஒன்று கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு சிங்கள பெண்ணை கற்பழிச்சான், பாலியல் பலாத்காரத்துக்கு புலிப்படை வீரர்கள் ஈடுபடுத்துறான்னு சிங்களத்துக்காரர் அந்த கொடூரப்பான அந்த பைகளை சொல்ல முடியலையே. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமாங்க? பட்டினி பட்டினி பட்டினி. இந்த முகாம்கள் கொண்டு வச்சிருக்கிறானே, அங்க 300 பேர் இருந்தா 50 பேருக்கு தான் சாப்பாடு. நேற்று கயல் சொல்லுது, வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு அம்மா இந்த குழந்தைகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டா நேற்று சாப்பிட்டேன்னு சொல்றான். அதாவது உலகத்துக்கே சோறு போட்டவன் தமிழன்.